ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல ஒரு 2 உருளைக்கிழங்கு கழுவி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. வேகட்டும். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை ஆற வச்சு நம்ம தோல் உரிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறோம். அதில் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வானலில் வச்சு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4-5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையுமே நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், கடலை இதெல்லாம் அது எல்லாமே சேர்த்துக்கலாம். அந்த விழுதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சிக்கன் தூள் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாங்க. உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். பாருங்கள், இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைன்றனால நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பபிள்ஸ் வர்றது இல்லைங்களா, ஏறி வரும்போது நம்ம உருளைக்கிழங்கு உரித்து அதை மசித்து அதையும் அதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான் இது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.